ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோவை தான் நான் உங்களோட இன்றைக்கி எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? திங்கக்கிழமை காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் வந்து டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஆதவுக்கு ஸ்கூல் அப்படின்றனால நல்லா தூங்கிட்டு லேட்டாக தான் எந்திரிக்கிறேன். ஸோ 6 மணிக்கு எந்திரிக்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்குது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா லீவாக இருக்கிறனால. இது ஆதவுக்கு ஸ்கூலாக இருந்தால் அறக்க பறக்க அப்பா காலையில் அப்படி போயிட்டுருக்கோம். ஸோ காலையில் நான் எந்திரிச்சோடனே ஒரு சுக்குமல்லி காஃபி போட்டு இப்போ குடிச்சிட்ருக்கேன். எனக்கு இப்போ வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். நார்மலாக இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கோல்டு, மூக்கெல்லாம் அடைச்சிட்டு இருக்கிறனால வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்காக தான் வந்து சுக்குமல்லி காஃபி, அப்புறம் லெமன் கிராஸ் டீ அந்த மாதிரியெல்லாம் போட்டு குடிச்சிட்ருக்கேன். அது வந்து நல்லா கொஞ்சம் ரிலீஃபாகவும் இருக்குது. அன்னைக்கு வந்து எங்களுக்கு கோல்டு ஃபீவர், அதாவது சளி வந்து ஞாயிற்றுக்கிழமையிலேருந்தே இருந்தது. அதாவது சனிக்கிழமையே ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வந்தது. ஃபஸ்ட்டு ஆதவுக்கு வந்தது. இப்போனா வெள்ளிக்கிழமையே வந்துருச்சு அவனுக்கு சளி, இதெல்லாம் இருமல்லாம். அப்புறம் அவங்க அப்பாவுக்கு, அப்புறம் எனக்கு, இப்போ என்னட்ட இருந்து அப்படியே முகிலுக்கு வந்துருச்சு. ஏன்னா பசங்க நம்ம கூட இருக்காங்கல்ல. ஸோ அந்த சளின்றது டக்குன்னு நமக்கு பரவிடும். ஸோ நம்மனா கொஞ்சம் நல்லா மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏதாவது வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு டீ போட்டு குடிக்கிறது, அந்த மாதிரி ஆவி பிடிக்கிறது. பட் பசங்களுக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து அது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் சரி பண்ணுறதுக்கு. அதோட நாங்கள் சரி திங்கக்கிழமை காலையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். காலையில் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் ஒரு 10 மணி போல் அப்படின்னு. அதுக்குள்ளேயே இல்லை ஏதாச்சும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு. நான் மாவு எதுவுமே அரைச்சே வைக்கலை. இப்போ 2 வாரமாக வந்து இட்லி தோசைக்கு எதுவுமே அரைக்கிறதே இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மறந்துடுறேன், இல்லைன்னா ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது. ஊற வச்சு அரைச்சிட்டு யாரும் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அதனால் என்ன தான் பண்ணுறது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ராகி மாவு இருந்தது, அதை வச்சு களி பண்ணலாம் அப்படின்ட்டு கூழ் மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். கூழ் மாதிரி பண்ணாமல் களி மாதிரி பண்ணுவோம், நல்லா அந்த உருண்டை மாதிரி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் ஃபஸ்ட் டைமாக தான் பண்ணுறேன். சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாச்சி வீட்டில் அது பண்ணியிருக்காங்க. சின்ன பிள்ளையில பரிச்சை லீவுக்கெல்லாம் எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு போவோம். 1 மாதம் பரிச்சை லீவு வரும்ல, சம்மரில் முழு பரிச்சை லீவு. அப்போ எங்கள் அம்மாச்சி வீட்டில் தான் நாங்கள் போயிருப்போம். அப்போ எங்கள் அம்மாச்சி காலையெல்லாம் பார்த்திங்கன்னா 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு விறகடுப்பில் களி இருக்கும். அதாவது களி இல்லை, அது உருட்டி உருட்டி வந்து பழைய நீரார் தண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த உருண்டை எடுத்து கரைச்சி கூழ் மாதிரி தருவாங்க. சோறும் ஆக்கிடுவாங்க, குழம்பும் வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுவும் விறகடுப்பில் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து கேஸு கரண்ட் அடுப்பில் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து டைம் இல்லை, ரொம்ப வேலையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்துலலாம் பாருங்கள் விறகடுப்பு தான். நம்ம அம்மா, நம்ம அம்மாச்சி, பாட்டி, அப்பத்தா எல்லாருமே அதில் தான் வந்து சமைச்சிருக்காங்க. பட் இப்போ உள்ள லேடிஸை விட அப்போ உள்ள லேடிஸ்லாம் ஒரு என்ன சொல்கிறது, எல்லாமே அம்மியில் அரைக்கிறது, கிரைண்டர்லாம் கிடையாது, ஆட்டுக்கல்ல மாவாட்டுறது, அந்த மாதிரி தான். அவங்களுக்கு வேலையும் அதிகமாக இருந்தது. பட் அது நல்லா ஆரோக்கியமாகவும் இருந்தது. இப்போ ஃபுல்லாக எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே மிஷினாகவே மாறிடுச்சு. அப்படி இருந்தும் நம்மளாம் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். சில நேரங்களில் அப்படி தான் வந்து நான் நினச்சிட்ருப்பேன். இவ்வளோ வசதியாக நமக்கு எல்லாமே மிஷின் அந்த மாதிரி ஆகிப்போச்சு, இருந்தாலும் அது நமக்கு பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. நான் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா நமக்கு கொஞ்சம் பண்ணுறது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஸோ காலையில் பசங்க வந்து களி சாப்பிட மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஊட்டினாலும் அது கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தனியாக கொஞ்சம் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி போட்டு வடிச்சிட்டேன் ஒரு பாத்திரத்தில். சோறா வடிச்சிட்டோன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது, அதை வச்சு பசங்க அவங்களுக்கு கொடுத்துடலான்னு. அப்புறம் எங்களுக்கு களி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சமாக அரிசி வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு அரிசி, அதை வந்து எந்த அரிசினாலும் ஓகே, பச்சரிசி இல்லைனா புழுங்கல் அரிசி, பொன்னி அரிசி. நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் இங்கே பொன்னி அரிசிக்கு பதிலாக பாஸ்மதி அரிசி தான் வாங்குவேன். ஏன்னா 2ஓட ரேட்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். அதனால் இதே வாங்கிடுறது. ஏன்னா பிரியாணி அந்த மாதிரி பண்ணையில் அதுக்குன்னு தனியாக வாங்காமல் இதே வாங்கிடலான்ட்டு. இப்போ தண்ணி வந்து ஒரு அரிசிக்கு விட டபுள் மடங்கு வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப்பு அரிசிக்கு வந்து ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாஸ்மதி அரிசின்றனால எனக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வந்து மசிஞ்சு வெந்துடும். ஒரு கொதி வந்துட்டாலே அது வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் அரிசிக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வேக வச்சிடலாம்.
அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு ராகி மாவு நான் எடுத்திருக்கேன். எனக்கும் ஹஸ்பண்டுக்கு 2 பேர் அப்படின்றனால நான் 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நிறைய மாவு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அரிசியும் வந்து நான் 1/4 கப்பு சேர்த்துருக்கேன்னா 2 கப்பு மாவு எடுத்திங்கன்னா 1/2 கப் அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சிம்லேயே போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். ஒரு பருக்கை எடுத்து நம்ம கையினால் இப்படி இது பண்ணும்போது நல்லா வந்து வேகணும், கொஞ்சம் நல்லா வந்து மசியணும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா வந்து 1 கப்பு ராகி மாவு இல்லைனா என்ன நவதானிய மாவு வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த மிக்சடு மில்லட் மாவுலாம் இருக்கும்ல அது கூட சேர்த்துக்கலாம். கம்பு மாவு சேர்த்துக்கலாம், சோள மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துட்டு இதை வந்து உடனே வந்து கிண்டிடக்கூடாது. தண்ணி வந்து அளவு பார்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா தேவைன்னா அப்போ கூட ஊற்றிக்கலாம். ஆனால் அடிப்பு மட்டும் பிடிச்சிற மாதிரி வச்சிடக்கூடாது. இதை கிண்டாமல் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா கொதி வரும். அந்த டைமில் இதை வந்து அப்படியே மூடி வச்சுருங்க. அது ஒன்றுமே ஆகாது. கொஞ்சம் நேரம் அந்த அந்த இதிலையே வந்து மாவு வேகட்டும், உடனே வந்து கிண்ட வேணாம். இதை வந்து நான் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன். நான் இது பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து மேரேஜ் ஸ்டார்டிங் அப்போ பண்ணியிருந்தது, கல்யாணத்துக்கு அப்புறமா பண்ணது. அதுக்கப்புறம் நான் இது பண்ணலை. சும்மா கிண்டி கூழ் மாதிரி குடிச்சிடுவேன். இந்த மாதிரி களி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் நான் யூடியூப்பில் பார்த்தேன், இந்த மாதிரி தான் ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க. ஓகே, எந்த ரெசிபி பண்ணாலும் நமக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் ஒரு தடவை யூடியூப்பில் பார்த்துட்டு தான் நான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா நம்ம பார்த்துட்டோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல, அதுக்காக தான். இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அரிசிக்கு வந்து அப்படியே உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இந்த ராகி மாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து கரண்டி வச்சு கிண்டுங்க. கரண்டி வந்து பார்த்திங்கன்னா தோசை கரண்டி எடுத்திருக்கேன். நல்லா நீளமான கரண்டி வச்சு நல்லா அது திருப்பி வச்சு அப்படியே கிண்டுங்க. அப்போ வந்து நமக்கு கிண்டுறதுக்கு வந்து நல்லா வாட்டமாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். சிம்மில் போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் போட்டுட்டு நல்லா அப்படி பரட்டி பரட்டி அந்த மாவு அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. அப்போ வந்து கிண்ட கிண்ட நமக்கு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும், நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரும். எதுக்காக அரிசி சேர்க்குறோன்னா நமக்கு வந்து நல்லா கட்டியாக நல்லா அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு பதமாக வரும் அரிசி. அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. வெறும் ராகி மாவு மட்டும் கிண்டினோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கட்டியான பதத்தில் வராது, கூழ் மாதிரி மாறிடும். இப்போ வெந்துருச்சா அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கணுன்னா, கையில் தண்ணி தொட்டுட்டு அந்த மாவில் ஒரு அமுக்குனிங்கன்னா மாவு கையில் ஒட்டாமல் வரும். அந்த பதம் தான் கரெக்டான வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஆற வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். அதோட பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு எங்களுக்கு. களி, நேற்று வச்ச காரா மீன் குழம்பு, அதாவது சண்டே செஞ்ச காரா மீன் குழம்பு தான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ வந்து ராகி களியை நம்ம கையாலையுமே வந்து உருட்டிக்கலாம். இது கொஞ்சம் சூடாக இருந்தனால நான் சும்மா ஒரு கிண்ணத்தில் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே கரண்டியில் எடுத்து அதை வந்து அப்படியே அதில் போட்டு ஒரு உருட்டினோம்னா நமக்கு வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப் நல்லாவே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாகவும் இருக்கும். நம்ம கையில் போட்டு உருட்டுறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். எண்ணெய் தடவும் போது நமக்கு வந்து ஒட்டாமல் வரும். அந்த பவுலில் வந்து நல்லா வெந்துருச்சுன்னா நமக்கு நல்லா அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். லைட்டாக அப்படி தொட்டு கையை வச்சு தொட்டுட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிங்கனாலே நல்லா ரவுண்டாக வந்து வந்துடும். ஒரு சில ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி வந்து சேல் பண்ணுவாங்க ராகி களி. மேபி இது வந்து ஆந்திராவில் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். நேற்று ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன், ராகி களி பண்ணியிருந்தேன்னா அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் பண்ணியிருந்தீங்க அது ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து வெயிட் லாஸ்க்கு கிடையாது, வெயிட் கெயினுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ ஹெல்த்தியானது. நம்ம வந்து ஒரு நாளில் ஒரு வேளை எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ரைஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா கொஞ்சம் கோல்டு, காஃபி, இருமல் இந்த மாதிரி முடியாமல் இருக்கையில் நம்மளால் வந்து என்ன சொல்கிறது, சாப்பிடாமல் இருக்க முடியாது. நம்ம எந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு உடனே வந்து உடம்புல உள்ள நோய் எல்லாமே க்யூர் ஆகும். அதனால் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நான் இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. ஹெல்த்தியாக நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஆனது சாப்பிடும்போது நமக்கு சீக்கிரமாகவே உடம்பு க்யூர் ஆகும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு காலையில் அதை சாப்பிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு இந்த மாதிரி மில்லட் இதில் செஞ்சோம்னா அவங்க ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பட் எனக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா வெயிட்டில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம அதிகமாக மில்லட்ஸ் இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறதுனால நான் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டேன். பட் அவங்களால அதை வந்து அடாப்ட் பண்ணவே முடியலை. ஆனால் ஒரு சில நேரம் சொல்லுவாங்க, ஹெல்தி இந்த மாதிரி சாப்பிடணும், நீ பண்ணுறது கரெக்டு தான், ஹெல்தி தானே. ஆனால் ஒரு சில நேரம் அவங்களுக்கு அது பிடிக்காது. நீ என்ன எப்போ பார்த்தாலும் இதையே கொடுத்து இது பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்பிட்டோம். சாப்பிட்டுட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பியாச்சு.
சூப்பர் மார்க்கெட்டா? என்ன வாங்க போற? எக்கா? அப்புறம் இங்கே புருனை நாட்டில் ஹாஸ்பிட்டல் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்திருந்த ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே ரிம்பாப் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் இங்கே மெயின் ஹாஸ்பிட்டல் ரிப்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது மெயின். இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ, அதே மாதிரி படிப்பு எல்லாமே ஃப்ரீ. ஆனால் நம்மளை மாதிரி இங்கே வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃப்ரீ கம்ப்ளீட்டாக. 10 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு வந்து ஃபீஸே கிடையாது. பட் பெரியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவாங்க, ரொம்ப வாங்க மாட்டாங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு $5 வாங்கினாங்க, ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு $3 வாங்கினாங்க. என்னென்னு தெரியலை, எனக்கு மட்டும் $5, ஹஸ்பண்டுக்கு ஒரு $3. ஆதவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ இங்கே வந்து நாங்கள் போய் நமக்குன்னு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்து தான் வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்க முடியும். இங்கே வந்து நம்ம வந்தோடனே, இந்த நாட்டுக்கு வந்தோடனே ஐசின்னு ஒன்று வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் மெடிக்கலுக்குன்னு வந்து ஒரு கார்டு வந்து ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற யூனிவர்சிட்டியிலேருந்தே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து இங்கே செக்கப் பண்ண முடியும். இங்கே வந்து டிபெண்டன்ட் விசாவில் வந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இங்கே ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம போய் பார்க்க முடியும். டூரிஸ்ட் விசாலாம் வந்தோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லாவே ட்ரீட் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல்லலாம் பார்த்துட்டு மெடிசனுமே வந்து ஃப்ரீ தான். அந்த நம்ம கெட்டின காசுலேயே வந்து கவர் ஆயிரும். அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே இந்த ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது பார்த்திங்களா, செங்குராங்னு ஒரு இடத்துல இருக்குது. அங்கே தான் நாங்கள் வந்திருந்தோம். மண்டேன்றனால அந்தளவுக்கு கூட்டமே இல்லை, கடைகளும் நிறையா இல்லை, ஒரு சில கடைகள் தான் இருந்தது. இந்த கடை பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக வாங்குறது, பல்காக அந்த ஹோட்டலுக்கு அது மாதிரி இந்த இது மொத்தமாக வாங்குவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி உள்ளவங்க வாங்குறது. பட் நம்ம லூஸ்லேயுமே வந்து வாங்கிக்கலாம். ரேட்டுமே நல்லா சீப்பாக கிடைக்கும் இங்கே மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது. ஃப்ரூட்ஸு, காய்கறி எல்லாமே வந்து வெளியில் வாங்கல டபுளாக இருக்கிறது இங்கே வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நாங்கள் இங்கே தான் வருவோம். ஸோ மாம்பழம் கிடச்சிது. ஸோ வெளியில் வந்து மாம்பழம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ $7 $8 வரும். இங்கே வந்து $3 $4 அப்படின்னு கொடுப்பாங்க. அப்புறம் வாட்டர் மெலன் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கிட்டு இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வாங்குவோன்னு வாங்கிட்டு இருந்தார். ஆல்ரெடி சளி பிடிச்சிருக்கு, இதை போய் வாங்குறீங்கன்னு கேட்டேன். இல்லை, நம்ம வீட்டில் போய் போட்டுருவோம், பழுக்கட்டும், பழுத்ததுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க.